ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்போக்கன் ஹிந்தி டே 3. ஓகேவா? இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம யார்ட்டையாவது வந்து உங்களுக்கு பசிக்குதா, சரி நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு பிடிக்குமா, காரம் சாப்பிடுவீங்களா, சரி நான் செஞ்ச ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான விஷயங்களை எந்த மாதிரி நாம் கேட்கலாம், அவங்ககிட்ட எந்த மாதிரி கேட்குறோம், அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி டே 3ல் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு டே 1 டே 2 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன், ஸ்போக்கன் ஹிந்தி 1 and 2. அது போக அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இப்போ ப்ராப்பராக வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் எப்படி பேசுவோம் அப்படிங்கிறக்காக நான் வீடியோ வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பசிக்குதா அப்படின்றத வந்து கேட்குறோம். ஓகேவா? இப்போ யாராவது இருக்காங்க நம்ம கூட, நம்ம வீட்டில் இருக்காங்க, திடீர்னு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பசிக்குதா அப்படின்னு கேட்குறோம். அது எப்படி கேட்போம் அப்படின்னா, உங்களுக்கு பசிக்குதா, பசிக்கிறதா, ஆர் யூ ஹங்க்ரி, கியா ஆப்கோ பூக் லகி ஹை. ஓகேவா? கியா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் தெரியும் ஒவ்வொரு வேர்டும் எதற்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ கியா அப்படின்னா நமக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் சொன்னோம் அப்படின்னா ஒரு கொஷினாக ஒரு விஷயத்தை கேட்குறோம், ஒரு சென்டென்ஸை வந்து கொஷின் ஃபார்மில் கேட்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியா அப்படின்றது வரும். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, பூக் அப்படின்னா பசி, லகிஹை பசி எடுக்கிறதா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். தமிழில் எப்படி கேட்போம், உங்களுக்கு பசி எடுக்குதா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அப்போ லகிஹை, கியா ஆப்கோ பூக் லகிஹை, உங்களுக்கு பசிக்கிறதா. எஸ், ஐ எம் வெரி ஹங்க்ரி, ஆம் எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஹா முஜே பகுத் பூக் லகி ஹை, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஆம் அப்படிங்கிறதுக்கு ஹா, முஜே அப்படின்னா எனக்கு, இந்த முஜே, முஜுக்கோ, தும்கோ அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி உனக்கு, எனக்கு, அவனுக்கு அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் மாறுது அப்படின்றதையும் ஆல்ரெடி லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும், பிராத்மிக் கிராமர் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும் நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோஸுமே இருக்குது. அதெல்லாம் வேணால் நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது மேலே ஐ பட்டனில் வருது இல்லையா, பிராத்மிக் கிராமர், லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் எல்லாமே இருக்கு. முஜே அப்படின்னா எனக்கு, பகுத் அப்படின்னா மிகவும், ரொம்ப, பூக் லகிஹை பசி எடுக்குது. ஹா முஜே பகுத் பூக் லகிஹை, ஆம் எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீங்கள் ஏதாவது சாப்பிட விரும்புகிறீர்களா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சாப்பிட நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். டு யூ வாண்ட் டு ஈட் சம்திங், கியா ஆப் குச் கானா சாஹ்தே ஹை. ஆப் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கியா அப்படின்னா கொஷினுக்காக கியா முன்னாடி போடுவோம். ஆப் குச் கானா சாஹ்தே ஹை, உங்களுக்கு குச் அப்படின்னா ஏதாவது, கானா அப்படின்னா சாப்பிட்றதுக்கு, கானா அப்படின்னா சாப்பிட்றதுக்கான அந்த பொருள். ஓகேவா? கானா சாஹ்தே ஹை, சாஹ் அப்படின்னா விரும்புவது. அப்போது நாம் ஆப் அப்படின்றது நீங்கள்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ அப்போ சாஹத்தே அப்படின்னு வரும். இதுவும் ஆல்ரெடி பேசிக் விஷயங்கள்ல இருக்குது. ஓகேவா? அப்போ சாஹத்தே ஹை, நீங்கள் ஏதாவது சாப்பிட விரும்புகிறீர்களா. டு யூ வாண்ட் டு ஈட் சம்திங், கியா ஆப் குச் கானா சாஹத்தே ஹை. ஆம் உங்களிடம் என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது. ஹா ஆப்கே பாஸ் கியா ஹை. எஸ் வாட் டு யூ ஹேவ். ஆமாம், ஆப்கே அப்படின்னா உங்களிடம், பாஸ் அப்படின்னா அப்போ உங்க இடத்துல, ஆப்கே அப்படின்னா உங்கள். ஓகேவா? பாஸ் அப்படின்னா உங்ககிட்ட, நம்ம சொல்லுவோம்ல உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கும்போது, அப்போ உங்க கிட்ட அப்படின்னா என்ன, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம சொல்றோம். அப்போ உங்ககிட்ட அப்படின்றதுதான் வந்து ஆப்கே பாஸ், உங்களிடம். கியா ஹை என்ன இருக்கிறது, வாட் டு யூ ஹேவ். அவங்க சொல்றாங்க, ஐ ஹேவ் ரைஸ், தால் அண்ட் வெஜிடபிள்ஸ். மேரே பாஸ் சாவல், தால் और சப்ஜி ஹை, என்னிடம் அரிசி, பருப்பு மற்றும் காய்கறிகள் இருக்கின்றன. மேரே பாஸ் என்னிடம், நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோம், ஆப்கே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே போல மேரே பாஸ் என்னிடம், சாவல் அப்படின்னா அரிசி, தால் அப்படின்னா பருப்பு, சப்ஜி அப்படின்னா காய்கறிகள். அப்போ என்னிடம் மேரே பாஸ் சாவல், தால் அவுர் சப்ஜி, அரிசி, பருப்பு, அவுர் அப்படின்றது மற்றும், அதோட சேர்ந்து காய்கறி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அப்போ காய்கறிகள் இருக்கின்றன, ஹை. ஓகேவா? சவுண்ட்ஸ் குட், பகுத் அச்சா, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி.
டு யூ ஈட் ஸ்பைசி ஃபுட்? நீங்கள் காரமாக சாப்பிடுவீர்களா? அப்போ நம்ம இதை கொஷினாக கேட்கும் போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கியா அப்படின்னு வரும். ஆப் அப்படின்னா நீங்கள், தீகா அப்படின்னா காரம். எவரெஸ்டின் தீகா லால் அப்படின்னு சொல்லி விளம்பரத்தில் நம்ம பார்ப்போம்ல, அதாவது காரமான அப்படின்னு சொல்றதுதான் தீகா லால் அப்படின்றது. சரி, அது காரமான சிவப்பு மிளகாய் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வந்து தீகா அப்படின்னா காரம். கானா அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் சாப்பாடு. காத்தேஹை சாப்பிடுவீர்களா? அப்போ நீங்கள் காரமான சாப்பாடு வந்து சாப்பிடுவீர்களா? ஓகேவா? கானா காத்தேஹை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ ஈட் ஸ்பைசி ஃபுட்? கொஞ்சம் தான், அதிகமாக இல்லை. a little, not too spicy. தோடாசா கொஞ்சமாக, ஓகேவா? கொஞ்சமாக காரமாக இருந்தால் சாப்பிடுவேன், ரொம்ப கிடையாது. பகுத் தீகா நஹிஹை ரொம்ப காரமாக இல்லை, தோடாசா கொஞ்சமாக இருந்தால் சாப்பிடுவேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்குறோம், நம்ம எல்லார்ட்டையுமே கேட்போம் இல்லையா, சாப்பிட்டு முடிச்சோன்னே ஃபுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஃபுட்டு உணவு எப்படி இருந்தது? ஹவு வாஸ் தி ஃபுட்? கானா கைசாத்தா. கானா அப்படின்னா தெரியும் அந்த உணவு, கைசா அப்படின்னா எப்படி, தா அப்படின்னா இருந்தது. இப்போ பாஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா, அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ சாப்பிட்டு முடித்த உணவு எப்படி இருக்கு நம்ம அப்படின்னு கேட்கும்போது தா, அப்போ உணவு எப்படி இருந்தது. இட் வாஸ் வெரி டேஸ்டி, தேங்க்யூ ரொம்ப சுவையாக இருந்தது, நன்றி. பகுத் ஸ்வாதிஷ்ட் தா, தன்யவாத். பகுத் அப்படின்னா ரொம்ப, ஸ்வாதிஷ்ட் அப்படின்னா சுவையாக, தா அப்படின்னா இருந்தது, அப்போ தன்யவாத் நன்றி. இட் வாஸ் வெரி டேஸ்டி, தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம், ஆப்கா ஸ்வாகத் ஹை. அடுத்து லாஸ்டா see you in the evening. ஈவினிங் மீட் பண்ணலாம், மாலை சந்திப்போம். ஷாம்கோ மில்தே ஹை, மாலை. ஷாம்கோ அப்படிங்கும்போது மாலையில் நாம சந்திக்கிறோம் அப்படின்ற சொல்றோம் இல்லையா. ஸோ மாலையில வந்து மில்தே ஹை சந்திப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து, அப்போ மில்தே ஹை மாலையில சந்திப்போம். இப்போ அப்படியே ஃபுல்லாக ஒரு தடவை சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கருத்துக்களில் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் 80%க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செய்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை இல்லையா. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே லைனாக பார்த்துடலாம். கியா ஆப்கோ பூக் லகி ஹை, உங்களுக்கு பசிக்கிறதா? ஆம், எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஹா முஜே பகுத் பூக் லகி ஹை, நீங்கள் ஏதாவது சாப்பிட விரும்புகிறீர்களா? கியா ஆப் குச் கானா சாஹதே ஹை, ஆம், உங்களிடம் என்ன இருக்கிறது? ஹாம் ஆப்கே பாஸ் கியா ஹை, என்னிடம் அரிசி, பருப்பு மற்றும் காய்கறிகள் இருக்கின்றன. மேரே பாஸ் சாவல், தால் और சப்ஜி ஹை, ஓகே, நன்றாக இருக்கிறது. பகுத் அச்சா, நீங்கள் காரமாக சாப்பிடுவீர்களா? கியா ஆப் தீகா கானா சாஹதே ஹை, கொஞ்சம் தான், அதிகமா இல்ல. தோடாசா. பகுத் தீகா நஹி, உணவு எப்படி இருந்தது? கானா கைசாத்தா, ரொம்ப சுவையாக இருந்தது, நன்றி. பகுத் ஸ்வாதிஷ்டதா, தன்யவாத். ஆப்கா ஸ்வாகத் ஹை, உங்களுக்காக தான், ஓகே. மாலை சந்திப்போம், ஷாம்கோ மில்தே ஹை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நாளைக்கு டே 4ல் ஒரு ஷாப்பிங் போனோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்றத, அங்கே போய் எந்த மாதிரி ஒரு துணி எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே போய் எந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், ஒரு ஷர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை எப்படி நம்ம போய் கேட்கணும், அதோட ரேட் என்ன அப்படின்றத எப்படி கேட்கணும், அங்கே போய் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.